புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மகிழ்ச்சியாய் பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி சார். நீங்க நல்லா இருக்கோம் மேம். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் மேம். சார், அதாவது பொதுவாக ஜோதிடம் என்பது வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் என்பது நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிறது எல்லாருமே நம்புற ஒரு விஷயமா இருக்கு சார். அதுக்கு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேயர்கள் வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடரலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க பொண்ணு கல்யாணத்துக்காக கேக்குறேங்க. கண்டிப்பாமா. உங்க மகளுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயது, நேம் அதையும் சொல்லிடுங்க. விருச்சிக ராசிங்க, துலாம் லக்னம், அனுச நட்சத்திரம். பெயர்? 8ல சனி இருக்குதுங்க. அது திருமண தாமதமாகுமா, அதனால பாதிப்பா இல்லையா கேட்கலாம். கண்டிப்பா பாக்கலாமா. அவங்களுடைய பெயர் என்னங்கம்மா? பூஜா ராகவிங்க. கண்டிப்பாமா, நீங்க சார் கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறேங்க சார். அம்மா, எனக்கும் கொங்கு மக்களை ரொம்ப பிடிக்கும்மா. அதாவது உழைப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள அற்புதமான மக்கள்னு நான் சொல்லுவேன் கொங்கு மக்களை. அதனால உங்களை எல்லாரையுமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும்மா. அதே மாதிரி நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்கம்மா, துலா லக்னம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாம்மா, துலா லக்னத்துக்கு நீங்கள் லக்னத்துக்கு 8லன்னு எடுத்துன்னு போகணுமா. அதே மாதிரி ராசிக்கு நம்ம பார்க்கும்போது ராசியும் பார்க்கணும், லக்னமும் பார்க்கணும், பட் மித்த பிளானட்டையும் நம்ம பார்க்கணும். வெறும் 8ல் சனி இருக்காரு, சனியாக இருக்காரு அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, அதில் காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அதே மாதிரி உச்சமாகக்கூடியவர்மா. அதாவது துலா வீட்டில் சனி உச்சமாகக்கூடிய இதுமா. அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு நான் சில விஷயம் கேட்குறேம்மா, அது இருக்கான்னு மட்டும் சொல்லுங்களேன். உங்கள் பொண்ணுக்கு சின்ன சின்ன ஸ்கின் சம்மந்தமான சின்ன பிரச்சனைகள் போச்சா? ஆமாம்மா, வரும்மா. ஏன் நான் இந்த இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்கும். உங்கள் பொண்ணு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு கிடையாதுமா. அதனால் இதுக்கும் நம்ம ஒரு கல்யாணத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுமா. உச்சமாகக்கூடிய சனி வரக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் ஸ்கின் சம்மந்தமான விஷயம், அதே மாதிரி பேக் பெயின் சம்மந்தமான விஷயம், அடிவயிறு சம்மந்தமான விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதை போய் பூதாகரமாக போய் இதுக்கு ஒன்று பரிகாரம் பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், அப்படி போயிடாதீங்க. அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குமா. அதை பற்றி நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். காலத்துக்கும் நீங்கள் வைத்தியநாத சுவாமினா ஏன் ஸ்பெசிஃபிக்காக சில தெய்வங்களை நான் சொல்கிறேன்னா, அங்கே நீங்கள் போனீங்கன்னா வைத்தியரும் கைவிட்டாலும் நம்ம ஈஸ்வரனான வைத்தியநாத சுவாமி கைவிட மாட்டார். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்க வைத்தியநாத சுவாமியை இறுக்கி பிடிச்சிக்கிறதும், நீங்கள் அங்கே எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிறது தான் வைத்தியநாத சுவாமி. அப்போ நீங்கள் போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் அந்த பொண்ணுக்கு இருக்கும். எனினும் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக நீங்கள் பணம் கட்டி வருவீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கம்மா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக ஃபோன் பண்ணனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கம்மா. பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீட்டுக்கு ஈரோடுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோமா. அழைத்ததற்கு நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்துமா. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எனக்கு திருமணத்துக்கு. கண்டிப்பாம்மா. அவருடைய பெயர்மா? அரவிந்த், திருவாதிரை நட்சத்திரம். ஓகேம்மா. மிதுன ராசி, மீன லக்னம். நல்லதுமா. என்ன கேள்விமா? டேட் ஆஃப் பர்த் 95 ஜூன்மா. ஓகே, கேள்விமா? திருமணத்துக்குமா. கண்டிப்பா, நீங்க சார் கிட்ட பேசுங்கம்மா. அம்மா, காலை வணக்கம்மா. காலை வணக்கம். வணக்கங்க ஐயா. அம்மா, அதாவது இந்த பையன் எப்படின்னாம்மா, நல்ல பையன். யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரியா? அப்படிங்கும் போது நீங்களே போய் உங்கள் பகன்ட்ட, கண்ணா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ப்பானா, ஏன் உங்களை பிடிக்கும், எதனால பிடிக்கும், நிறைய கேள்வி கேட்பார். சரிங்களா? ஆனால் அன்பான பையன். சரியா? இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்த்து கல்யாணம் பண்ணுமா. சரியா? எடுத்தோம் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஆகாது.
அப்படிங்கும்போது நல்லா பார்க்கணும்னா நான் சொல்கிறது என்னென்னா கட்ட பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பையனுக்கு பொருத்தம் பார்க்குறீங்கன்னா அவங்களுடைய ஆக்சுவல் இது என்ன, ஏன்னா பொண்ணுக்கும் பையனுக்கு தான் பொருத்தம் போட முடியுமோ ஒழிஞ்சு மாப்பிள்ளைக்கும் மாமியாருக்கும் பொருத்தம் போட முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகளுக்கும் மாமியாருக்கும் நம்ம பொருத்தங்கள் பண்ண முடியாது. அதனால் அவங்களோட இன்டிமசி எந்த லெவலில் இருக்கும், அதாவது அந்யோன்யம் இருக்குங்கிறது இந்த 7 பொருத்தத்துலேயோ 6 பொருத்தத்துலேயோ தெரியாதுமா. கட்ட பொருத்தம் பார்க்கக்கூடிய நல்ல ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கள். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் வச்சு சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பையனுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது 2 கல்யாணங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும் இந்த பையனுக்கு. அதனால் கவனமாக நீங்கள் பண்ணணுமா. அதனால் இது வந்து ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு பண்ணும்போது தான் நிறைய மாற்றம் வரும். எனினும் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எப்பயுமே காலத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகளை வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரும் இந்த பையனுக்கு வழிபாடுகள் செய்யும் போது குலதெய்வ வழிபாடும் செய்யும் போது நிறைய முன்னேற்றம் வருமா. அதே மாதிரி உங்களுக்கு சுயஜாதகத்தை முறையாக பணம் கட்டி பார்ப்பீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை போய் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கம்மா. உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் சேலம் மாவட்டம் சேஷஞ்சாவடியிலேருந்து பேசுகிறேங்க மேடம். நல்லது சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்குறேன். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க. எனக்கு வயசு 57 ஆகுது மேடம். சரி. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். பூர்வீக சொத்து இருக்குங்க. சரிங்க, அது சம்பந்தமா நீங்க பேசலாம். அது சம்பந்தமா கண்டிப்பா நீங்க சார் கிட்ட போய் பேசுங்க. ஐயா காலை வணக்கம்யா. நீங்க என்ன லக்னம்யா? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரங்க. என்ன லக்னம்யா? லக்னம் தான் சார் இல்லைங்க. சரிங்க, இனிமேல் அடுத்த தடவை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று உள்ள பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் காலத்துக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து உண்மையாகவே உங்கள் மேலே தவறு இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாராகி அம்மனை விடாமல் வழிபாடு செய்யுங்க. ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்கய்யா, நிறைய நன்மைகள் இருக்கும். நம்ம யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் கெட்டது நினைக்கவே கூடாது. அப்படிங்கும்போது நிறைய நன்மைகளை மட்டுமே நினச்சி நீங்கள் வாராகி அம்மனை கும்பிட்டுட்டே வாங்கய்யா. உங்கள் மேலே உண்மையாகவே தவறு இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ, நீங்கள் 10 எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 6, 7 கிடைக்கக்கூடிய அமைப்புகளை, காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும். எனினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி பார்ப்பீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை நேரடியாக வந்தோ நீங்கள் சந்தித்து பார்க்கலாம்யா. அழைத்ததற்கு நன்றி. இன்றைக்கி வந்து லக்கி காலராக கால் பண்ணனால இன்றைக்கி 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம்யா. அழைத்ததற்கு நன்றியா. சார், அதாவது இன்னைக்கு எதை பற்றி பேசலாம்னா வரவழைத்தல் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதாவது வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அடையாமலே சென்றுது. அதாவது நல்ல நேரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நல்ல நேரம் வந்தால் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆனால் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல, நல்ல நேரமும் நம்மளை கடந்து போயிடுது. அதனால் எங்களுக்கு வந்து அதாவது ஃபேமிலியில் வந்து பிரிந்த உறவுகள் வர்றது, அதுக்கப்புறமா வந்து இழந்த செல்வங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரவழைத்தல் அப்படிங்கிறதுல எப்படி பண்ணலாம், அதுக்கான வழி? டெஃபினட்டாங்க. அதாவது இப்போ மேடம் சொன்ன மாதிரி சில பேருக்கு நான் சொல்கிறது என்னன்னா நிரந்தரமாக இருக்கும். நல்ல காலங்களாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம். செல்வம்ன்றது காசு மட்டும் கிடையாது. சரியா? குழந்தை செல்வம், அதே மாதிரி குடும்பம், சந்தோஷம், நண்பர்கள், அதே மாதிரி எல்லாம் எத்தனையோ இருக்குது. சரியா? அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு நிரந்தரமாக இருக்கும். பட் பல பேருக்கு அது காணல் நீர் மாதிரி வரும் போயிடும், வரும் போயிடும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாந்திரிக ஜோதிட ரீதியாக நான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை தான் நம்மளுடைய அந்த மலையாள ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜோதிட கணக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, எந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி இப்போ மேடம் கேட்டாங்க, அழகாக கேட்டாங்க, பிரிந்த உறவுகள். சில நேரத்தில் குடும்பம் நல்லா சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு கேரக்டர் உள்ளே வரும். கேரக்டர் வந்து அந்த குடும்பத்தை ஸ்தம்பிக்க வச்சிடும். பட் அந்த கேரக்டர்னால, அதாவது அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், யாராக வேணா இருக்கலாம். பட் அதனால அந்த பிரச்சனைகள் இருக்கானா கிடையாது. அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த காலங்களில் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும்னு எழுதப்பட்ட விஷயந்தான் நடக்கும்.
பட் அது எத்தனை நாள் இருக்கும்? சில பேர் அதில் அப்படியே ரொம்ப ஸ்டக் ஆயிடுவாங்க. ஸ்டக்காக அச்சோ இப்படி ஆகிடுது இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னா இப்படி ஃபெட்டப் ஆகி அது மேலே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்க மேலே ஒரு பகையை உருவாக்கி சண்டையை போட்டு அது மேட்டர் ஆஃப் 6 மாதத்துலேயே அந்த உறவு பிரிஞ்சு போயிடணும்னு இருக்கும். அந்த கெட்ட உறவை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் நான் சொல்கிறேன். உரிமையுள்ள சில உறவுகளை இழக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. இப்போ கணவன் மனைவி உறவே இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கணவனுக்கோ சரி இல்லை உங்கள் மனைவிக்கும் சரி இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்கன்னா நம்மளால் விட்டுட்டு போயிட முடியுமா? இல்லை நம்மளோட குழந்தைகள் நம்ம தூக்கி வளர்த்த குழந்தைகள் வந்து ஏதோ தவறுகளில் போய் மாட்டிக்கிறாங்க இல்லை தப்பில் போய் மாட்டிக்கிறாங்க, நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளையை டக்குன்னு விட்டுட்டு போயிட முடியுமா? அப்படின்னா அப்படி நம்ம பேசுகிறோம் போனால் போட்டோம் அப்படின்னு பேசுனா அது நம்மளோட நிகழ்ச்சிக்கான பலனே கிடையாது. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறது என்ன, குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும், எல்லாம் சிறப்பாக இருக்கணும், குடும்பத்தை அந்யோன்யமாக போகணும், எல்லாமே உழைக்கணும், உழைச்சி ஜெயிக்கணும்னு அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம 2019 சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தகாத உறவாக இருக்கலாம், இல்லை நம்ம குழந்தைங்க போய் மாட்டிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அவங்கள திருப்பியும் நம்ம வரவழைச்சி கொண்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் நம்ம தாந்திரிக ஜோதிட ரீதியாக ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும். அதுக்கு சில பொருள்கள் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாக சில ஜபங்கள் அதே மாதிரி இது எல்லாமே தெய்வத்தை நம்பி நம்ம பண்ணும்போது நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி அவங்கள நார்மலான விஷயத்துக்கு வரவழைச்சிடலாம். இது செல்வ ரீதியான விஷயங்களுக்கும் இது பொருந்தும், உறவுகள் ரீதியான விஷயங்களுக்கும் பொருந்தும். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமானா முடியாது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். திடீர்னு பார்க்குறவங்களும் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், அவங்க எனக்கு வந்தே ஆகணும்னா அதில் அந்த அமைப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தப்பு. ஒருத்தங்க வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம உடனே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது தப்பு, அது பாவமும் கூட, அது பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய உண்மையாகவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, தவறான விஷயம் போயிட்டு இருக்கவங்களாம் சரி, அந்த மாதிரி ஒருத்தவங்க தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு வெறுக்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, பிறந்த யாராக இருந்தாலும் சரி, நல்ல காலம்னு ஒன்று வரும், கெட்ட காலம் டெஃபினட்டாக வரும். அப்போ அந்த காலங்களில் கூட இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும், நல்ல காலங்களில் இருக்கும்போது ஜாலியாக இருந்துட்டு கெட்ட காலங்கள் ஒருத்தவங்க வந்து நம்ம கூடயே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள நம்ம தூக்கி விடணுமே ஒழிஞ்சு அவங்கள வந்து நம்ம கீழே தள்ளக்கூடாது. இந்த ரகசியத்தை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு என் மூலமாக நீங்கள் பண்ணணும் செய்யணும்னு நினச்சால் அது கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு நம்ம சுய ஜாதகத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் உள்ள ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் கணவன் மனைவினா 2 பேரோட ஜாதகமும் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உறுதியாக சொல்கிறேன், அந்த தப்பு செஞ்சிட்டு இருக்கவங்களோ தவறு செஞ்சிட்டு இருக்கிறவங்களோ அதை உணர்ந்து வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, நடுவில் இருக்கவங்க, அவங்களுக்கு எப்படி புரியணுமோ அவங்களுக்கு புரிகிற லெவலில் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சிக்கும் போது அவங்க நவுந்துக்குவாங்க. அப்படிங்கும்போது நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம பாட்டுக்கு ஹாப்பியாக நம்ம குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக நம்ம இதை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம குழந்தைகள் போய் மாட்டிக்குதுனாலும் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள்லாம் இருக்குது, பண்ணும்போது நம்ம வெளியே வந்துடலாம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. உண்மையிலே வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறாங்க. நல்லதுமா, யாருக்காகமா கேட்க போகிறீங்க? மகனுக்காக தான் கேட்குறேன் மேடம். கண்டிப்பாமா. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க. வயசு வந்து 36, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், வச்சு லக்கணம். சாப்பிட்டேன், ஏற்கனவே பேசியிருக்கேன். கண்டிப்பாமா, நீங்க சார் கிட்ட பேசுங்கம்மா. அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். இந்த மாதிரி 60 நாள் மேல ஆயிடுச்சு சார், இன்னும் வந்த மாதிரி அம்மா. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நீங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசும்போதும் உங்கள்கிட்ட பணிவாக நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க, நேரடியாக பேசுனா நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான், ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் நம்பர் எங்கள்கிட்ட கிடையாதுமா, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பேசாமல் எங்கள் இதில் வரக்கூடிய நம்பரு எங்கள் நம்பர் கிடையாது, இது ஆஃபீஸில் வரக்கூடிய நம்பர். அப்போ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த விஷயங்கள் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எனக்கு காசே வேணாம், உங்களுக்கு நான் பார்த்து தரேன்னு இது வரைக்கும் 2 தடவை சொன்னேன். இது வரைக்கும் நீங்கள் கால் பண்ணீங்களா? பண்ணலாம். கால் பண்ணினேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அம்மா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த நம்பர் கிடையாது, கீழே இருக்குது பார்த்தீங்களா, 8110833300 8110933300 அந்த நம்பருக்கு பேசி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம். நீங்கள் ஒவ்வொரு டைம் அழைக்கும் போதும் உங்களுக்கான அன்பான ஒரு பரிசுகளும் நம்ம அனுப்புகிறோம்மா. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் விருப்பப்பட்டு இந்த மாதிரி எங்கள் ஸ்டாஃப்கிட்ட சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேம்மா.
பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள். அதில் உண்மையாகவே வாய்ப்பு இருக்கானா உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தான் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் நான் பார்த்து தரேன்னு நான் இது 3வது தடவை சொல்கிறேம்மா. நீங்கள் கொஞ்சம் அதுக்கான முயற்சி எடுத்து வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு இந்த அடியனுக்கு என்ன தெரியுமோ அதுக்கான வழிகாட்டுறேம்மா. நன்றிம்மா. அதாவது ஐயா, இந்த நிகழ்ச்சி, அதாவது புதுயுகத்தினுடைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் கால் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம்னே சொல்லலாம். அதோடு இல்லாமல் அதை அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வாழ்க்கையில் உயர் நிலைக்கு அடையணும். சும்மா கால் பண்ணிருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லைங்க இல்லைங்களா? ஸோ நேயர்கள் இதை புரிஞ்சு கொண்டு இதை செய்யுங்க. சார், இன்னொரு கேள்வி என்னென்னா, செல்வ வளம் வந்து எங்களுக்கு பெருகணும், அது எங்களை நோக்கி வரணும், தங்கணும். அந்த தங்கின காசு வந்து எங்களுக்கு நல்ல வழியில் செலவாகணும். இதுக்கு வழி இருக்குங்களா? அதுக்கான பயிற்சி ஏதாவது இருக்குங்களா? டெஃபினட்டாங்க. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறத விட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 1000 ரூபா வெளியே போகாமல் இருந்தாலே அதுவும் ஒரு வகையான செல்வம் தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் பணிவாக நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கோங்க. வீட்டில் ரொம்ப அழுக்கு சேர்க்காதீங்க. 2வது விஷயம் வந்து யார் ஒருத்தர் வீட்டில் தண்ணியை வச்சு நிறைய கொட்டிகிட்டே இருக்காங்களோ, சும்மா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பல் தேய்க்கும் போது அப்படியே தண்ணியை திறந்து விட்டுட்டு அவங்க பாட்டு பல் தேய்ச்சிட்டே இருப்பாங்க. குளிக்கிறேன்னு சொல்லி 4 பக்கெட் நான் நல்லா குளிக்கணும் அவங்கள்ட்ட பாருங்கள், காசே இருக்காது. நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. யார் ஒருத்தர் கண்ணாப்புனான்னு தண்ணியை கொட்டுறாங்களோ அவங்க வீட்டில் காசே இருக்காதுங்க. அதே மாதிரி யாரோட வீட்டில் வந்து டாய்லெட்லாம் ரொம்ப படுகேவலமாக வச்சுருக்காங்களோ அந்த இடத்துலையும் காசு இருக்காதுங்க. நான் ஏன் அதை பணிவாக சொல்கிறேன்னா, எவ்வளோக்கு அவ்வளோ வீட்டில் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை, இதை ஒன்றே வாஸ்து கிஸ்ட்டுன்னு போட்டு குழப்பிக்காதீங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 25 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது, அதாவது 25 நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களால் முடியலையா வெளியாலையாவது கூப்பிட்டு வீடை ஃபுல்லாக எடுத்து அந்த பிளேஸ்மெண்ட்லாம் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டெல்லாம் குறைச்சிருங்க. வீட்டில் நிறைய குப்பையெல்லாம் நான் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் 40 வருஷம் கழித்து அதை பயன்படுத்த போகிறேன். இப்போ பயன்படுத்தாத விஷயங்கள்லாம் உங்களால் முடியலையே யாருக்கா கொடுத்துருங்க. இந்த மாதிரி லோடு சேர்க்குற இடங்கள்லையும் நிறைய சேராது. 2வது விஷயம் வந்து, இந்த மாதிரி தெய்வீக வழிபாடுகள் பண்ணும்போது நான் பணிவாக சொல்கிறது என்ன, எதுக்காக நம்ம ஊதுபத்தி ஏற்றுறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு வசீகர தன்மை வரணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி செல்வ கடாட்சம்னு வரும்போது இதுக்குன்னு சில பொருட்கள்லாம் இருக்குங்க. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நம்புங்க. அப்படிங்கும்போது நம்ம பெரியவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, திருநீரில் மகிமை இருக்குது, அதில் செல்வ வளமும் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து எடுத்துட்டிங்கன்னா இதுலேயே வசீகர ரீதியான விஷயங்கள், சந்தனங்கள் இருக்குது. அப்போ அதை நீங்கள் ஒரிஜினலாக வாங்கணுங்க. நான் இதை ஏன் பணிவாக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரிஜினலான விஷயம். நெய் வந்து செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயம், சரியா? பட் அதில் நீங்கள் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. சில இதெல்லாம் டால்டாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்க முடியும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரியலான திங்ஸை ஓட சேர்த்து நீங்கள் சில வழிபாடுகள், செல்வ கடாட்ச ரீதியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது 100% உங்களுக்கு முன்னாடி இருந்ததோட மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை வேணும், செல்வ வளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் பூஜைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பட் செல்வ வளம்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே அது உங்கள் சுயஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்துக்கு எங்கிட்ட வாங்கக்கூடிய எந்த பொருள் வாங்கினாலும் நான் ஏன் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டைம் ஆஃப் பர்த் கொடுங்க, பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாடுகளும் சேர்த்து செஞ்சு சொல்லி கொடுத்து நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அப்படி நீங்கள் செஞ்சுட்டு இந்த பொருளையும் நீங்கள் பயன்படுத்தும் போது வெற்றி ஆயிடுறீங்க. செல்வத்தை ஈர்க்க முடியவே முடியாது அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது உங்கள் சுயஜாதகத்துக்கு இந்தந்த தட் இஸ் லைக் தெய்வங்கள் உங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்னா, உங்களுக்கு கெட்ட காலங்களாக இருந்ததுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது, பட் உங்களை வீழாமல் காப்பாற்றிடும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். நல்ல காலங்கள் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 5 விஷயம் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது 10 நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இது எல்லாமே இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, செல்வ கடாட்சம்ன்றது உங்கள் சுயஜாதகம் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி சில பொருள்களையும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுதும், அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது, உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் செய்யும் பொழுது நல்ல செல்வ கடாட்சம் வந்து கிடச்சிருதுங்கிறது தான். இதை விட பெட்டராக நம்ம இன்றைக்கி இருக்கிறத விட பெட்டரான விஷயங்கள் கிடைக்கும். சில பேருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சில வழிபாடுகள் செய்கிறது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களும் கிடச்சிருதுங்கிறது தான். இதோட ரகசியம் எல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை நண்பர்களே. உண்மையாக சொன்னீங்க சார். இன்னொன்று சார், அதாவது பூஜை அறையில் வந்து தேவையில்லாத பொருட்கள் இருக்கிறது, அதோடு இல்லாமல் நிறைய சாமி படங்கள் இப்படிலாம் இருக்குது, அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சில பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம். அது உண்மைங்களா? அது மாதிரி இருக்கிறத நீக்கிறதுக்கு என்ன மாதிரியான முறை இருக்குது சார்? அதாவதுங்க, நீங்கள் படமாக பார்த்தா அது படமாக தான் இருக்கும். அதை நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிறது தான். நான் எங்கள் வீட்டில் சிலை வச்சுருக்கேன் தெரியுமான்னு சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க. சிலையை பார்த்தா சிலையாக தான் இருக்கும், அது எப்படி சுவாமியாக மாறும்?
அப்போ நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ஒரு படமாக பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சதையோ இல்லை பிரிண்ட் அடித்ததையோ பார்த்து ரசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சுவாமியாக பாருங்கள். அப்போ சுவாமியாக பார்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விருந்தினர் வராங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா எவ்வளோ நம்ம இது நீங்களும் சரி நானும் சரி எல்லோரும் தான். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இடத்த சுத்தம் பண்ணுறோம், அப்படியே ஒரு பாலிஷாக அப்படியே பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட நம்மளெல்லாம் படைச்ச கடவுள், நம்மளை வாழ வைக்கிற கடவுள் நம்ம வீட்டில் இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள்னால் நான் சொல்கிறது என்ன, அட்லீஸ்ட் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசாதீங்க, வீட்டில் உட்காந்து மதுப்பிரியர் வேலையெல்லாம் பண்ணாதீங்க, வீட்டில் உட்காந்து பிடிக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வீட்டில் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. அப்போ தெய்வத்தையும் வச்சுட்டு நம்மளை வாழ வைக்கிற தெய்வத்தையும் நம்ம குல தெய்வத்தையும் வச்சுட்டு வீட்டில் சில தவறுகளையும் தப்புகளையும் தெரிஞ்சே பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த தெய்வம் எப்படி வரும்? சில பேர் வீட்டில் பாருங்கள் தப்பான ஆளுக கூட பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல நான் எப்படி பாசிட்டிவ் வைப் வரும்? அவங்களுக்கும் வராது, அந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்களுக்கும் வராது, அந்த இடத்துல வைபையும் கெடுத்துருவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இது வைப்ரேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நான் பணிவாக உங்களுக்கெலாம் என்ன சொல்கிறேன்னா, நிறைய உங்களால் வழிபாடுகள் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த தெய்வங்களை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அது திருவுருவ பட ரூபத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ படமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் வந்தாலும் சரி, திருவுருவ சிலையில் வந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காம, டீ கூட கொடுக்காம, காஃபி கூட கொடுக்காம, சாப்பாடு கூட போடாமல் நல்லா இருக்கீங்க கேட்டால் அடுத்த தடவை வரவே மாட்டாங்க. அது மாதிரி தெய்வத்தை கூட்டிகிட்டு நீங்கள் வர வச்சுட்டு அவங்கள பட்னி போட்டு சரிங்களா அவங்கள ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டிங்கன்னா அதோட பாதிப்பு வந்து சுவாமிக்கு கிடையாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி முடிகிற விஷயத்த தயவு செஞ்சு செய்யுங்க. ஆனால் உங்கள்ட்டெல்லாம் கெஞ்சி கேட்குறது என்னென்னா, தயவு செஞ்சுங்க, இதில் பார்க்கக்கூடிய வாஸ்து வல்லுனர், அந்த வல்லுனர், இந்த வல்லுனர், எந்த வல்லுனராக இருந்தாலும் சரிங்க, தயவு செஞ்சு வீடு கட்டும் போது பூஜை ரூமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா? நீங்கள் பெட்ரூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க, லிவிங் ரூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க, பெரிய கப்போர்டு வைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க, எலிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க, வாஸ்துப்படி அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இன்டீரியர் பண்ணுங்கள். கொஞ்சம் பூஜை ரூம் அட்லீஸ்ட் நம்ம 24 மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கும், அவங்க உட்காந்து சுவாமி கும்பிட்றதுக்கும், அது எந்த ஒரு மார்க்கமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், நம்ம உயர்வான ஹிந்து தர்மமாக இருக்கட்டும், அப்போ அதுக்குன்னு ஒரு நம்மளோட என்லைட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுக்க சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி பயிற்சிகளை செய்யும்போது, ஆன்மீக ரீதியாக விஷயங்களை நீங்கள் பயிற்சி செய்யும் போதும், தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுதும் அந்த இடமே வைப்ரேஷன் ஆகிடுது. அந்த மாதிரி கெட்டத்தனமாக பேசக்கூடிய ஆளுகள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த வீட்டில் உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து தப்பான வார்த்தை பேச கழட்டி விட்டுருங்க. அந்த உறவே நமக்கு வேணாம். ஏன்னா அந்த இடங்களை வந்து வைப்ரேஷனை கெடுக்கக்கூடிய ஆளுகள் இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லி பாருங்கள், அப்பா மாறிக்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க மாறவே இல்லை, அவங்க தப்பான இதில் இருக்காங்கன்னா வேறு நல்ல ஆளுகள் கிடைப்பாங்க. அது வேலைக்கு இருக்கக்கூடிய எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கூட பயணப்படுறவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது மாற்றம் வரும். பட் பூஜை ரூம்ங்கிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் குபேர மூலையில் வச்சா தான் சாமி வரும், இல்லைங்க நீங்கள் வாயு மூலையில் வச்சாதாங்க வரும், இல்லை ஈசானிய மூலையில் வச்சா தான் வரும். சாமி அதை பார்த்து மட்டும்லாம் வராதுங்க. நான் புரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட உண்மையாக உங்கள்கிட்ட பக்தி இருந்தால் தான் சாமி வரும். சாமிக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாழ்கிறது ஒரு குடும்ப வாழ்க்கை, நம்ம வந்து கோயில் கட்டி வாழலை. அப்படிங்கும்போது நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்கணுங்கிறது அந்த ப்ரேயர் ரூம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. பட் அந்த ப்ரேயர் ரூம் மேண்டேட்ரி தான். ஒரு இடத்துல இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் இடம் கிடைக்கலையா, ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டாக கிடைக்குதா, சந்தோஷமாக கும்பிடுங்க. உடனே வாஸ்துக்காரரை கூப்பிட்டு இதை உடச்சிட்டுமா, இதை உடச்சிட்டு வேறு மாதிரி கட்டிடுவோமா, சாமி வந்துடுமா, அப்படி இல்லை. உங்கள் மனசில் எல்லாமே இருக்குது. அந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது நீங்கள் நல்லா செல்வ கடாட்சமாக இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட 10 ரூபா காசு இருந்தால் 1 ரூபா கூட காசு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ அந்த தெய்வம் வந்து சரி இவனுக்கு காசு கொடுத்தோம்னா இவன் 10 பேருக்கு செய்கிறான் அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நிறைய நல்லது கொடுக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. அருமையாக சொன்னீங்க சார். அதாவது மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது இது வரைக்கும் வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அதோடு இல்லாமல் அதாவது நிகழ்ச்சியினுடைய நிறைவாக உங்களை எப்படி சந்திக்கிறது, அப்புறமா வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறத நேயர்களுக்கு சொல்லணும் சார். டெஃபினட்டாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. வெகு விரைவில் பார்த்திங்கன்னா அசோக் நகரில் நம்ம ஆஃபீஸ் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் வெகு விரைவில் நான் ஓப்பனிங் செரமனி வந்து மே மாதம் 1ஆம் தேதி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். முறையாக நம்மளோட நேயர்கள் எல்லாரையும் நான் அழைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. முறையாக பணம் கட்டி நீங்கள் நேரடியாக வந்து சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து சந்திக்கலாம். மற்றும் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும், அதேமாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னாலும் தாராளமாக
நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நம்மளோட ஓன் யூடியூப் சேனலில் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த செல்வ வளம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஆன்மீக சம்மந்தமான பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது தேவைப்படுறவங்க 10% டிஸ்கவுண்ட்டோட இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது தேவைப்படுறவங்க வாங்கி பயனடைங்க அன்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புது யுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.